ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங் டு ஆல். இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா, விண்டோஸ் 10 ஹோமை எப்படி ப்ரோவாக அப்டேட் பண்ணுறது சொல்லி பார்க்க போகிறோம். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நல்லா ஃபாஸ்ட்டாக கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ விண்டோஸ் 10 ஹோம் 1903 வெர்ஷன் இந்த மாடலை இன்ஸ்டால் பண்ணியிருக்கு. வாங்க நான் செக் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். விண்டோஸ் 10 ஹோம் 1903 வெர்ஷன் இந்த மாடலில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து இது விண்டோஸ் 10 ப்ரோ சில பேர் கேட்பாங்க, விண்டோஸ் 10 ப்ரோ தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம புதுசாக ஒரு ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு இதை ஜஸ்ட் அப்டேட் பண்ணால் போதும். சேஞ்ச் ப்ராடக்ட் கீன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிக்கணும். இதில் வந்து ப்ராடக்ட் கீ மட்டும் விண்டோஸ் 10 ப்ரோக்கு நிறையா ப்ராடக்ட் கீ ஃப்ரீயாக இருக்குது. அதை நீங்கள் ஆன்லைனில் எடுத்துகிட்டு ஜஸ்ட் இதில் என்ட்ரு பண்ணால் போதும். நீங்கள் கூகுளில் போய்ட்டு விண்டோஸ் 10 ப்ரோ ப்ராடக்ட் கீன்னு போட்டால் நிறையா ஃப்ரீ கீ கிடைக்கும். அது OEM கீ சொல்லுவாங்க, ஃப்ரீ கீ கிடைக்கும். அது இதில் நீங்கள் என்ட்ரு பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னா அது அப்கிரேட் ஆகும். விண்டோஸ் 10 to ப்ரோக்கு அப்கிரேட் ஆகும். ப்ராடக்ட் கீ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்டேட் ஆகிட்டு ஆட்டோமேட்டிக்காக ரீஸ்டார்ட் ஆகிட்டு ஃபுல்லாக அப்டேட் ஆகிரும் உங்களுக்கு. ரொம்ப நேரம் எடுத்துக்காது, ஒரு 5 மினிட்ஸ் தான் விண்டோஸ் 10 ஹோம்லேருந்து ப்ரோக்கு அப்டேட் பண்ணுறதுக்கு. ஓகே, அவ்வளோதான், அப்டேட் ஆகிடுச்சு. இப்போ ரீஸ்டார்ட் ஆகி வந்துருச்சு பாருங்கள். இப்போ நம்ம போய் செக் பண்ணி பார்க்கலாம் ப்ரோக்கு அப்டேட் ஆகிடுச்சா இல்லையா அப்படின்றது. நம்ம அது செக் பண்ணிடலாம். இப்போ ஜஸ்ட் நான் அபவுட் யுவர் பிசி இதில் போய்ட்டு செக் பண்ணுறேன் பாருங்கள். டிவைஸ் ஸ்பெசிஃபிகேஷன்லாம் இருக்குது, கீழே வாங்க. விண்டோஸ் ஸ்பெசிஃபிகேஷன் தான் இருக்குது பாருங்கள். அதில் வந்து விண்டோஸ் 10 ப்ரோ அப்டேட் ஆகிடுச்சு பாருங்கள். விண்டோஸ் 10 ப்ரோ வந்து அப்டேட் ஆகிடுச்சு. இப்போ இதில் விண்டோஸ் 10 ஹோம்லேருந்து ப்ரோக்கு அப்டேட் பண்ணுறது இப்படி தான். நம்ம வந்து ஒரு ப்ராடக்ட் கீ வந்து சேஞ்ச் ப்ராடக்ட் கீ கொடுத்து ஏதோ ப்ராடக்ட் கீ ஃப்ரீ கீ நிறையா இருக்கும். நீங்கள் லைசன்ஸோடு பர்ச்சேஸ் பண்ணி நீங்கள் ப்ரோக்கு அப்டேட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். அந்த கீயை மட்டும் அதில் என்ட்ரு பண்ணி பர்ச்சேஸ் பண்ண கீ என்ட்ரு பண்ணிங்கன்னா அது அப்படின்னா அது அப்டேட் ஆகிக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.